ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். பட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ சில பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 161 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 24,328 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 80,116 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 520 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு பாசிட்டிவில். நிஃப்டி பேங்கு 277 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க். ஸோ ஓவர்லாட்டு 55,370 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 35,414 பாயிண்ட்ஸு, 1,473 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஐடி பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஹெச்எல் டெக்னாலஜிஸ் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் 7% பாசிட்டிவ் போனாங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இது எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி ஐடி செக்டார் இருந்துச்சு. எஃப்ஐஎஸ் 3,332 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. டிஐஎஸ் 1,234 கோடிக்கு நெட் செல்லஸாக இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் நெட் பையஸாக இருக்கிறாங்க, டிஐஎஸ் வந்து நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இந்த ஸ்டாக் வந்து நான் நேற்று வாங்கினேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 5% அப்பு, அதுக்கு முந்தின நாள் ஒரு 20% அப்பு. நேற்று வாங்கினோடனே கொஞ்சம் இறங்கிச்சு. இன்றைக்கும் 5% விழுந்திருக்கு. இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 304 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட சிஇஓ இருந்த ஷலாப் ஷாக்சினா வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதுக்கு பதிலாட்டு ஆஷிஷ் தமானியை வந்து இன்ட்ரீம் சிஇஓ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி அடி வாங்குறதுக்கு இது ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. ஸோ இந்த ஷலாப் ஷாக்சினா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 வருஷம் இந்த கம்பெனியை 3 வருஷம் ரன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டெப் டவுன் ஆகிட்டு போகிறாங்க அதர் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வேண்டி. அதுக்கு பதிலாட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிற ஆஷிஷ் தமானி இவங்களை வந்து இன்ட்ரீம் சிஇஓ ஆஷிஷ் குமார் தமானி வந்து இன்ட்ரீம் சிஇஓ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க April 23 இவருக்கு ஆல்ரெடி 23 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில். குறிப்பாட்டு ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் மார்ச் 2022 தான் இவர் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் சிஎஃப்ஓ அந்த பொசிஷன்லாம் இருந்திருக்கிறாரு. இந்த பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் வந்து ஒரு செக்டோரல் சேலஞ்சஸ் வந்திருக்கு. ஒரு 12,000 கோடி பாரோயிங் ப்ரோக்ராமில் இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து பாரத் ஃபினான்ஷியலில் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் கூட மெர்ஜ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐஎம் அகமதாபாத் அலுமினியாக இருக்கிறாரு. ஸோ அடுத்தது வந்து பிஜிடிபிஏ அதை வந்து சிம்போசிஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு புனேயில். ஸோ ஒரு நல்ல எஜுகேட்டட் பர்சனாக தான் இருக்கிறாரு. ஸோ மேபி ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து ரிசைன் பண்ணதுனால அடிச்சிருக்காங்க. சிஇஓ அப்பாயின்ட் பண்ணதுனால மேபி நாளைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பட் அவங்களோட ப்ரெஷர் கொஞ்சம் இருக்குது மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில். ரிகவர் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி 2 to 3 quarters டைம் எடுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் வந்து அப்டேட்டு. பட் நான் வந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், அடுத்தது ஹெச்எல் டெக்னாலஜிஸ் ரிசல்ட்ஸ் நேற்றே வந்துட்டு, தைரோகார் டெக்னாலஜிஸ், இப்படி ஒரு முக்கியமான 4 கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு தைரோகாரை ஆரம்பிக்கலாம், தைரோகார் டெக்னாலஜிஸ்லேருந்து. ஏன்னா இது ஒரு தமிழனோட கம்பெனி. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு 769 ரூபாய் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் 3% விழுந்திருந்துச்சு. 4,000 கோடி வேல்யூ உள்ள கம்பெனி. ஸோ இந்த தைரோகாரை ஆரம்பித்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் டாக்டர் ஆரோக்கிய வேலுசாமின்னு தான் நினைக்கிறேன். அவரோட நேம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆரோக்கிய வேலுமணி. ஸோ அவரோட கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 21 கோடி பண்ணியிருக்காங்க. 21.7 crores பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ வந்து 21.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 187 கோடி. எபிட்டா 57.8 crores இருக்கு. 70.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 30.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 21 ரூபாய் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டிவிடெண்ட் ஃபினான்ஷியல் 25க்கு. இது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தைரோகார் செக்மெண்ட்டில், குறிப்பாட்டு டயக்னாஸ்டிக் ஹெல்த் கேர் லேப்ஸ் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனி. ஸோ இதோட ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆரோக்கிய சாமி வேலுமணி. இவர் தான் இந்த தைரோகாரை ஃபவுண்ட் பண்ணது. யூடியூப்லலாம் நிறைய ஸ்பீச் கொடுத்துருப்பாரு, நீங்களே அவரை பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் ஒரு 15% இன்க்ரீஸ் இருக்குது. நெட் ப்ராஃபிட் 292 கோடி. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 0.2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினலி 567.9 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்ட்டரில் 567 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட லோன் க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. மார்ஜின் ஃப்ளாட்டாக இருக்குது. ஹை ரேட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட்னால. அசட் குவாலிட்டின்னு பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 1.32% இருந்தது. இப்போ 1.25% குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ முந்தின குவார்ட்டரில் 0.41% இருந்தது. இப்போ 0.35% குறைச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரீட்டைல், எம்எஸ்எம்இ, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், கஸ்டமர் பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, இதில் எல்லாமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்லி தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் 442 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இந்த பேங்கை வந்து ஐபிஓவில் கன்சிடர் பண்ணிங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக இறங்கியிருக்கே தவிர பெருசாக ஒன்றும் மேலே போன மாதிரி இல்லை.
அதாவது இறங்குன அளவுக்கு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே பெருசாக போன மாதிரி இல்லை. இதில் வந்து பொறுமையாக இருக்கிறவங்களாம் ரொம்பவே பொறுமைசாலின்னு தான் சொல்லணும். ஏன்னா கன்சிடர் பண்ணி ரொம்ப நாளாகவே இந்த ரேஞ்சில் தான் இருக்குது பங்கு 440. ஏதோ ஒரு டைம் மட்டும் 500 ரூபாய்க்கு மேலே போனாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்ட்லேயே தான் சுற்றிட்டு இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அசட் குவாலிட்டி கொஞ்சம் ரிகவர் ஆயிருக்கு. அசட் குவாலிட்டி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏலாம் குறைச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 59% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 345 கோடி எஸ்டிமேஷன் பண்ணதை விட தாண்டி தான் வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் பிஸ்னஸ் 70% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அவங்களோட டோட்டல் பிஸ்னஸில். அடுத்தது இவங்க லாஸ்ட் குவார்ட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் பண்ணாங்க. குறிப்பாட்டு ரா மெட்டீரியல்ஸ் ப்ரைஸ் அதிகரிச்சதுனால இவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ மார்ச் குவார்ட்டரில் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4068 கோடி. ₹8.25 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டிவிடன் வந்து ஜூன் 21 பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குது. ₹8.25 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 21க்கு முன்னாடியே இந்த டிவிடன் வந்து பேமெண்ட் ஆகும், இல்லை அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ப்ராஃபிட் 85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் க்ரோத் இந்தியா பிராண்டட் பிஸ்னஸ் அக்யூசியேஷன், அதாவது அக்யூசியேஷன் எக்ஸ்க்ளூட் பண்ணி 5.9%, அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 4.5% இருந்தது. இப்போ 5.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சாலிடேட்டட் எபிட்டா 625 கோடி 1% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பிவரேஜஸ் யூனிட்டாக இருக்கிற டாடா டீ, டெட்லி, டாடா காஃபி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 17% வால்யூம் ரைஸாக இருக்குது. ஆர்டிடி ரெடி டு ட்ரிங்க் பிஸ்னஸாக இருக்கிறது வந்து 10% க்ரோத்தாக இருக்குது. இதுவும் வால்யூம் க்ரோத் 17% இன்க்ரீஸாக இருக்குது. இந்தியாவோட ஃபுட் பிஸ்னஸோட ரெவன்யூ 27% இன்க்ரீஸாக இருக்குது. கேபிட்டல் ஃபுட்ஸை சேர்த்திங்கன்னா 17% அப்படின்னு சொல்கிறாங்க. 17% இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. பட் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ரேஞ்சில் இருக்கானா இல்லை, அது ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இது டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. எல்டிஎம்என்ட்ரியோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1128 கோடி. 45 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. யாருக்கிட்டையாவது இருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 3.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ரெவன்யூ 9771 கோடி 1.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேஸில் ஒரு 1.1%, இயர் ஆனர் பேஸில் 9.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாலர் டேர்ம்ஸில் ரெவன்யூ $1.13 பில்லியன் இருக்குது. 0.7% குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் விழுந்திருக்கு. பட் இயர் ஆனர் பேஸில் 5.8% வளர்ந்துருக்கு. எபிட்டா மார்ஜின் 13.8% இருக்குது. எபிட் மார்ஜின் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சாக இருக்குது. பட் ஆக்சுவலி இயர் ஆனர் பேஸில் 14.7% இருந்தது. இப்போ 13.8% குறைஞ்சிருக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின் மூலமாட்டு 232 கோடி வந்திருக்கு Q4ல. பட் ப்ரீவியஸ் குவார்டரில் 132 கோடி. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 16.4 crores லாஸ்ட்டில் தான் இருந்திருக்கு. பட் இப்போ நல்லா வந்திருக்கு இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கெயின்ஸ் மூலமாட்டு. எல்டிஎம்என்ட்ரியோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ 7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 0.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கான்ஸ்டன்ட் கரன்சி ரெவன்யூ க்ரோத் அண்ட் எபிட்டா மார்ஜின் 14.5% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் குவார்டரில் 742 ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இருந்திருக்கு. இப்போ 741 ஆக்டிவ் கிளைண்ட்ஸாக குறைஞ்சிருக்கு. ஸோ ஒன் கிளைண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $5 million வச்சு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெவன்யூ கேட்டகரிஸ் அவங்க வச்சு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு 84,307 எம்ப்ளாயிஸ் இந்த எண்ட் ஆஃப் த குவார்டர் வச்சுருக்காங்க. முந்தின குவார்டரில் 86,800 பேர் இருந்திருக்காங்க. அப்போ எத்தனை பேர் வெளியே போயிருக்காங்க? மேபி லே ஆஃபும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்ரிஷன் ரேட் 14.4% இருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஎம் என்ட்ரி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மார்ஜினல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ராஃபிட் ரெவன்யூ. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது கொஞ்சம் அடி வாங்கியிருக்கிறாங்க. 45 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹைலைட்டாக இருக்குது. இது வந்து எல்டிஎம் என்ட்ரி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 587 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 629 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 26% இயர் ஆனர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2508 கோடி. நெட் டோட்டல் இன்கம் 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 958 கோடி. எக்ஸ்பென்சஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் நெட் டோட்டல் இன்கம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டு நெட் டோட்டல் இன்கம் 21.7% இருக்குது. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் அது 27% இருந்திருக்கு. லோன் லாசஸ் அண்ட் ப்ரொவிஷன் இந்த ஃபோர்த்து குவார்ட்டரில் 30 கோடியாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 35 crores இருந்திருக்குது. அடுத்தது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 48% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 720 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசட் குவாலிட்டி ஆக்சுவலி கிராஸ் என்பிஏ 0.29% இருக்குது. அது வந்து 0.27%லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அது மாதிரி நெட் என்பிஏ 0.10% இருந்தது 0.01% இப்போ அதிகரிச்சிருக்குது. ஸோ அசட் குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அந்த நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது ஒரு நெகட்டிவாக இருக்குது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ ஸ்டேஜ் 3ல 60% இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஃபுல் ஃபினான்ஷியல் இயரில் 3007 கோடியாக இருக்குது, 20% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 25% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 2770 கோடி ஃபுல் இயரை நான் சொல்கிறது. கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ டயர் 2 கேபிட்டல் 28.24% இருக்குது. ஸோ ஓவர்லாட் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு. பட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இப்போ இல்லை, அது ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸ் இவங்க வந்து 14 ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸும் இதில் வந்து 7 நியூ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஃபினான்ஷியல் 25ல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 14 ஃபார்ச்சூன் ஹோட்டல்ஸ் வந்து சைன் பண்ணதில் 7 நியூ ப்ராப்பர்ட்டிஸ் ஃபினான்ஷியல் 25ல் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட 78 ஹோட்டல்ஸில் அவங்களோட போர்ட்ஃபோலியோ 78 ஹோட்டல்ஸ் இருக்குது. இதில் வந்து 56 ஆப்ரேஷனல் பேசிஸில் ஹோட்டல்ஸ் இந்தியாவில் ரன் பண்ணுறாங்க, 22 வந்து நேபாளில் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐடிசி ஹோட்டல்ஸ் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவில் ஐபிஓ வர போகிறாங்கன்னு சொன்னாங்க. இந்தியன் பிஸ்னஸுக்கு ஐபிஓ வர போகிறாங்கன்னு. அந்த ஐபிஓ இப்போதைக்கு நாங்கள் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஷோர் லோனுக்கு வேண்டி ஒரு $750 மில்லியன் இன்டர்நேஷனல் லெண்டர்ஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. குளோபல் பேங்க்ஸ் கூட குறிப்பாக அபுதாபி பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டு ஒரு $750 மில்லியன் லோனுக்கு குளோபல் பேங்க்ஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதானி குழுமம் அப்டேட் கொடுக்குறாங்க. ஆசஞ்சர் வந்து டீப் டெக் எஜுகேஷன் ஃபார்மாக இருக்கிற டேலண்ட் ஸ்பிரிண்ட்டை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க என்எஸ்சிட்டு வந்து. இது வந்து ஆசஞ்சர் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஸோ அந்த அக்யூசியேஷனுக்கு அப்புறம் ஆசஞ்சரோட லேண்ட் வேண்டேஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது போல், அதுக்கு கூட அந்த கம்பெனி ஜாயின் பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு எஜுகேஷன் ஃபர்ம் கம்பெனி. பிபிசிஎல், ஜிபிஎஸ் இந்த 2 பேருமே ரினோபிள் எனர்ஜி சம்மந்தமாட்டு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு கம்பரஸ் பயோகேஸ் பிளான்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க. அதாவது கம்பரஸ் பயோகேஸ் பிளான்ட் வந்து போடுறதுக்கு இந்தியாவில். ஸோ இது 2 கம்பெனி பிபிசிஎல், ஜிபிஎஸ் ரினோபிள்ஸ் இவங்க 2 பேருமே ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு இந்த கம்பெனியை போட இருக்கிறாங்க பயோகேஸ் பிளான்ட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.